السلام عليكم ورحمة الله وبركاته. الصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. இன்னைக்கு ஜஞ்சானியினுடைய பாடத்தில் ஒரு வசனை பற்றியான பாடத்தை தான் நான் பார்க்க போகின்றோம். இந்த வசனை நாம் அஜினாஸினுடைய புத்தகத்தில் ருபாயி மஸீது ஃபீஹினுடைய இரண்டாவது வகையில் மூன்றாவது வசனாக இதை நாம் பார்த்திருப்போம். அதாவது உங்களுடைய அஜினாஸ் புத்தகத்தில் 79ஆம் பக்கத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இஃப்தால வசன் அப்படிங்கிறது இருக்கும். அதற்கு உதாரணமாக இஹ்தமல யஹ்தமிலு இஹ்திமாலன் ஃபஹுவ முஹ்தமிலுன் என்கின்ற சருஃபும் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு முறை அப்படியே உங்களுடைய அஜ்னாஸ் புத்தகத்தை 79ஆம் பக்கத்தை பிரட்டி அந்த இஃப்தால வசன் இருக்கின்ற இடத்தை கவனித்து வைத்து கொள்ளுங்கள். அந்த இஃப்தால வசனை தான் இன்று நாம் பார்க்க போகின்றோம். இந்த இஃப்தால வசனி என்னென்ன மாற்றங்கள் வரும், இந்த இஃப்தால வசனில் ஃபாக்கலிமா எப்படி இருந்தால் அந்த ஃபாக்கலிமாவுக்கு அடுத்து இருக்கிற தாவை நாம் எப்படியெல்லாம் மாற்றுவோம் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் 79ஆம் பக்கத்தை எடுத்து பார்த்தா தான் உங்களுக்கு அது புரியும். ஏன்னா இஃப்தாலில் எது அதிகப்படியான எழுத்து அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் இல்லையா? இதாக இருக்குது பாருங்கள். இஃப்தால அஸ்ஸாயிது ஃபீஹில் ஹம்சத்து ஃபில் அவ்வலி ஒத்தாஉ பைனல் ஃபாஇ ஒல் ஐனி. இதில் 2 எழுத்து அதிகப்படியான எழுத்து. ஒன்று ஆரம்பத்தில் இருக்கிற அலிஃப் அதிகப்படியான எழுத்து. அதற்கு பிறகு ஃபா கலிமாவிற்கும் ஐன் கலிமாவிற்கும் அல்லது ஃபாவிற்கும் ஐனுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த தா என்பது அதிகப்படியான எழுத்து. இஃப்தாலில் எது அதிகப்படியான எழுத்து அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளணும். அப்போ முன்னாடி இருக்கிற அலிஃப் அதிகப்படியான எழுத்து, ஃபாவிற்கும் ஐனுக்கும் மத்தியில் இருக்கின்ற தா என்பது அதிகப்படியான எழுத்து. இப்போ இந்த இஃப்தால வசனினுடைய ஃபா கலிமா சில எழுத்தாக வந்ததுன்னு சொன்னால், அப்படி வரும்போது ஃபா கலிமாவுக்கு அடுத்து இருக்கிற தாவில் நாம் சில மாற்றங்களை ஏற்படுத்துவோம். அது என்ன மாற்றம் ஏற்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். இந்த பாடத்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சில உதாரணங்களை என்ன செய்யுங்க, எழுதுங்க. நான் சொல்லக்கூடிய உதாரணங்களை எழுதி கொள்ளுங்க. அதில் முதன்மையாக 3வது வரியில் இருக்கக்கூடிய அஸ்வலுஹு அப்படிங்கிறதுக்கு அடுத்து இருக்கிற இஸ்தலஹ இதை எழுதுங்க. இஸ்தலஹன்னு இருக்குது பார்த்தீங்களா? இஸ்தலஹ இதை எழுதுங்க. அடுத்து இலு தரப இதை எழுதுங்க. இலு தரப 2 விதமாக இதை படிக்கலாம். இலு தரபன்னு படிக்கலாம், அலு தரபன்னு படிக்கலாம். இலு தரப இதை எழுதுங்க. இலு தரப எழுதுறீங்களா? அடுத்து இத்தரத இத்தரத 2வது லைன் 4வது லைனில் இத்தரத இதை எழுதிக்கங்க. அடுத்து இலு தலம இதை எழுதிக்கங்க. இப்பொழுதுக்கு இந்த உதாரணங்களை மட்டும் எழுதி வைங்க. முதல்ல இஸ்தலஹ எழுதணும். நோட்டில் எழுதுனா தான் பாடம் புரியும். எழுதலை நம்ம சொல்ல நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக பாடம் புரியாது. அதனால் முதல்ல இதை எழுதுங்க. இஸ்தலஹ எழுதுங்க. இலு தரப எழுதுங்க. ஈத்து தரத அதை எழுதுங்க. அடுத்து இலு தலம
4வது லைனில் இத்து தரத, அப்புறம் 4வது லைனில் லாஸ்ட்டில் இழு தலைமை, இழு தலைமை. இதை வந்து என்ன செஞ்சுருங்க, எழுதிருங்க. இப்போ இந்த உதாரணங்களை நீங்கள் எழுதிட்டீங்கன்னு சொன்னால் பாடத்தை கவனிங்க. இல்லை அப்படின்னா இதை ப்ளஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் உதாரணத்தை எழுதிக்கங்க. உதாரணத்தை தெளிவான முறையில் என்ன செய்யுங்க, எழுதிக்கங்க. சரிங்களா? இப்போ என்ன சொல்ல போகிறாங்க பாருங்கள். ஸ்வாஉ வசனி இஃப்தஅல. ஃபாஉ அப்படின்னா ஃபா கலிமான்னு அர்த்தம். ஃபாஉ அப்படின்னு சொன்னால் என்னங்க, ஃபா கலிமா. வசனி, வசனினுடைய ஃபா கலிமா. எந்த வசனுங்க? வசன் அப்படின்னு சொன்னால் அமைப்பு, அமைப்பினுடைய ஃபா கலிமா. எந்த அமைப்பின் ஃபா கலிமா? இஃப்தஅல. இஃப்தஅல என்ற அமைப்பின் ஃபா கலிமா அப்படிங்கிறது தான் தலைப்பு. அப்போ என்ன அர்த்தம்? இஃப்தஅல வசனினுடைய ஃபா கலிமாவை பற்றியான முழு விவரம். இந்த ஃபா கலிமா எப்படி வருது, ஃபா கலிமா எப்படி வருதுன்னு சொன்னால் அதனுடைய மாற்றங்கள் எப்படி வருது அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறாங்க. சரிங்களா? பாருங்கள். வஅலம், இன்னும் நீ விளங்கிக்கொள், அன்னஹு நிச்சயமாக அது. அது அப்படின்னு சொன்னால் இந்த மேல் சொன்ன இந்த தலைப்பினுடைய விஷயமாகிறது. அன்னஹு நிச்சயமாக அது. மதா எப்போது, மதா எப்போது, கான ஆகிவிடுகிறதோ, ஃபாஉ வசனி இஃப்தஅல, இஃப்தஅல வசனினுடைய ஃபா கலிமா என்பது ஆகிவிடுகிறதோ. எதனுடைய ஃபா கலிமாங்க? வசனு இஸ்தஃபலனுடைய சாக்கலிமா எப்போது ஆகிவிடுகிறதோ, சாதன் சாதாக, அவு அல்லது லாதன் லாதாக, அவு அல்லது தாஅன் தாவாக, அவு அல்லது லாஅன் லாஆக, எப்போது இஃப்தஅலவினுடைய ஃபா கலிமா ஆகிவிடுகிறதோ. நல்லா விளங்கிக்கங்க. அலிஃப் என்பது ஹர்ஃபுல் ஜாயிது, ஃபா என்பது ஃபா கலிமா, தா என்பது ஹர்ஃபுல் ஜாயிது, ஐன் என்பது ஐன் கலிமா, லாம் என்பது லாம் கலிமா. சரியா? அப்போ இந்த 2 எழுத்தும் அதிகப்படியான எழுத்து. அப்போ என்ன சொல்கிறாங்க? இஃப்தஅல அப்படிங்கிற இந்த அமைப்பில் வரக்கூடிய வார்த்தைகளுடைய ஃபா கலிமா. இஃப்தஅலன்னு சொன்னால் இஃப்தஅல, அந்த இஃப்தஅலவே வந்து சாதாக, இந்த ஃபா வந்து சாதாக, லாதாக, தாவாக, லாவாக மாறும் நினச்சிடாதீங்க. இஃப்தஅல அமைப்பில் வரக்கூடிய வார்த்தைகள். இப்போ இஃப்தஅல அமைப்பில் வரக்கூடியது தான் நீங்கள் நோட்டில் எழுதியிருக்கீங்க. பாருங்கள், இஸ்தலஹ நோட்டில் எழுதியிருப்பீங்க. நோட்டில் எழுதியிருந்தீங்கன்னு சொன்னால் இஸ்தலஹ இஃப்தஅலவை நல்லா பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியும். எது தான் நீங்கள் பார்க்கணும், நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லித்தர்றது உண்டு. நீங்கள் எழுத்துக்களை பார்க்கக்கூடாது, ஒரே அமைப்பில் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு எதை தான் நம்ம பார்க்கணும்? அந்த ஹரக்கத்துகள், குறியீடுகளை தான் நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். எழுத்து வந்து ஒரே எழுத்தாக இருக்கான்னு பார்க்கக்கூடாது. இங்கே அமைப்புன்னு சொல்கிறது இந்த எழுத்தினுடைய அமைப்பு கிடையாது. எங்கேயுமே சரி, இங்கே இல்லை, எங்கேயுமே சரி வசன்னு சொல்கிறோமே, அது எழுத்தினுடைய அமைப்பா அப்படின்னு கேட்டால் இல்லை. அந்த ஹரக்கத்தினுடைய அமைப்பும் அந்த எழுத்தினுடைய எண்ணிக்கையினுடைய அமைப்பையும் தான் நம்ம அமைப்புன்னு சொல்லுவோமே தவிர, அசல் அந்த எழுத்தே வர்றதுக்கு பேர் அமைப்புன்னு என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். இந்த அமைப்பில் வரக்கூடிய வேறு வார்த்தைகள், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்தலஹ நீங்கள் நோட்டில் எழுதியிருப்பீங்க. இஸ்தலஹ அப்படிங்கிறது இஃப்தஅல மாதிரி, இழு தரப இஃப்தஅல மாதிரி, அது மாதிரி இத்து தரத இஃப்தஅல மாதிரி, இழு தலம இஃப்தஅல மாதிரி இருக்கா? நல்லா பாருங்கள். இங்கே இஃப்தஅல அலிஃபுக்கு கஸ்ரு, இஸ்தலஹல அலிஃபுக்கு கஸ்ரு, இங்கே ஃபா கலிமாவுக்கு ஜஸ்மு, இங்கேயும் ஃபா கலிமாவுக்கு ஜஸ்மு. அது மாதிரி இஃப்தஅல தாவுக்கு ஃபத்தஹு, இஸ்தலஹல தாவுக்கு ஃபத்தஹு, இங்கே ஐனுக்கு ஃபத்தஹு, இங்கே லாமுக்கு ஃபத்தஹு, இங்கே லாமுக்கு ஃபத்தஹு, இங்கே ஹாவுக்கு ஃபத்தஹு. அப்போ அந்த ஹரக்கத்தினுடைய அமைப்பை பார்த்தோம் சொன்னால் ஒரே அமைப்பில் என்ன செய்கிறது, இருக்கிறது. எனவே இப்போ நாம் படித்ததில் இஸ்தலஹ என்பதும் இழு தரப என்பதும் இத்து தரத என்பதும் இழு தலம என்பதும் இஃப்தஅலவினுடைய வசன். இந்த 4மே இது இஸ்தலஹ, இழு தரப, இத்து தரத, இழு தலம. இந்த 4ம் எதனுடைய அமைப்பில் இருக்குங்க?
இஃப்தஅல அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறது. இப்போ அதான் சொல்கிறாங்க, இஃப்தஅல அமைப்பில் வரக்கூடிய வார்த்தைகளுடைய ஃபாக்கலிமா சாதாக அல்லது லாதாக அல்லது தாவாக அல்லது லாவாக நிகழ்ந்தால், எப்போது நிகழுமோ, வார்த்தைக்கு அர்த்தம் பாருங்கள், மத்தா எப்போது, காண ஆகி விடுகிறதோ, ஃபாஉ ஃபாக்கலிமா வசனி இஃப்தஅல அமைப்பினுடைய ஃபாக்கலிமா எப்போது ஆகிவிடுகிறதோ, சாதன் சாதாக, அவ் அல்லது லாதன் லாதாக, அவ் அல்லது தாஅன் தாவாக, அவ் அல்லது லாஅன் லாவாக மாறிவிடுகிறதோ. இப்போ இந்த நாலு எழுத்து சாது லாது தா லா, இந்த 4 எழுத்தாக ஒரு 4 எழுத்தில் ஏதோ ஒரு எழுத்தாக இஃப்தஅல அமைப்பில் வரக்கூடிய அந்த வார்த்தைகளில் ஃபாக்கலிமா மாறி இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்வோம் அப்படின்னா, கொலிபத் புரட்டப்படும், தா உஹு அதனுடைய தா என்பது புரட்டப்படும். எதனுடைய தா? அந்த அமைப்பில் வரக்கூடிய வார்த்தைகளுடைய தா என்பது புரட்டப்படும். தா அன் தாவாக புரட்டப்படும். இப்போ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நான் அசலை எழுத சொல்லியிருக்கிறேன் இல்லையா? இப்போ பாருங்கள், அசலு இஸ்தலஹ நீங்கள் பாருங்கள், சரியா? இப்போ இஸ்தலஹவை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அலிஃப் என்பது அதிகப்படியான எழுத்து. இஸ்தலஹவை பாருங்கள், அலிஃப் என்பது அதிகப்படியான எழுத்து, சாது என்பது ஃபாக்கலிமா, தா என்பது அதிகப்படியான எழுத்து, லாம் என்பது ஐன் கலிமா, ஹா என்பது லாம் கலிமா, சரியா? இப்போ இந்த இஸ்தலஹ அப்படிங்கிறது இஃப்தஅல மாதிரி இருக்குது. நல்லா கவனிச்சிக்கணும், ஹரக்கத்தை நல்லா கவனிச்சு வைக்கணும், சரிங்களா? இஸ்தலஹ எது மாதிரி இருக்குது? இஃப்தஅல மாதிரி இருக்குது. இப்போ இது இஃப்தஅல அப்படிங்கிற அந்த வசனில் வந்திருக்கு, அந்த அமைப்பில் வந்திருக்கு. இப்போ இந்த அமைப்பில் வரும்போது இதனுடைய ஃபாக்கலிமா எதுவாக வந்திருக்கு? சாதாக வந்திருக்கு. இந்த சாது மேல் சொன்ன 4 எழுத்துல ஒரு எழுத்து, முதல் எடுத்ததோட சாது தான் சொல்லுறாங்க, அப்படி தானே? சாது லாது தா லா இல்லையா? அப்போ இது இந்த சாது மேல் சொன்ன 4 எழுத்துக்களில் ஒரு எழுத்தாக என்ன செய்து இருக்குது. இப்போ இந்த சாது வந்ததுனால இங்கே இருக்கிற தா இருக்குல்ல, தா அலிஃப் பா தா, இந்த தாவை தோயாக மாற்றுவோம். இந்த தாவை எதுவாக மாற்றிடுவோங்க? தோயாக மாற்றி விடுவோம் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த தாவை எதுவாக மாற்றுவோம்? தோவாக மாற்றுவோம். பாருங்கள், தா அன் தாவாக மாற்றப்படும். எனவே தகூலு நீ சொல்வாய், ஃபி இஃப்தஅல இஃப்தஅல என்கின்ற அமைப்பில் நீ சொல்வாய், மின சுல்ஹி இலகுவை கருதி, மின சுல்ஹி இலகுவில் இருந்து அப்படின்னு சொல்ல முடியாது, இலகுவை நாடி அல்லது இலகுவை கருதி நீ சொல்வாய். என்னன்ட்டு? இஸ்தலஹ என்று நீ சொல்வாய். இந்த இஸ்தலஹ அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால், இதனுடைய அசல் தான் நீங்கள் நோட்டில் எழுதியிருக்கீங்க. இஸ்தலஹ அசலை தான் நம்ம இதில் எழுதியிருக்கோம், நோட்டில் எழுதியிருக்கோம். ஏன்னா அசலை எழுதினா தான் உங்களுக்கு பாடம் புரியும். இப்போ அசலை நீங்கள் எழுதிட்டீங்கல்ல, இப்போ அசலை நீங்கள் மாற்றுங்க. இங்கே சாது வந்துருச்சு, அதனால் இந்த தாவை தோயாக மாற்றினீங்கன்னு சொன்னால் நம்ம இங்கே போட்டிருக்கிறது இந்த உதாரணம் 2வது லைனில் லாஸ்ட் உதாரணம் உங்களுக்கு கிடச்சிரும். எது கிடச்சிருது? இஸ் தலஹ. விளக்குதா உங்களுக்கு? இஸ் தலஹ என்று நீ சொல்வாய். அப்போ அசல் என்னதுங்க? அசல் இஸ் தலஹ என்பது தான் என்னதுங்க? அசலாக இருக்கிறது. சரிங்களா? அது மாதிரி பாருங்கள், ஓமினல் லர்பி இன்னும் லர்பில் நீ சொல்வாய், மின சுல்ஹி சுல்ஹில் இருந்து நீ சொல்வாய். சுல்ஹ் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, சரியா? லர்ப் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. சுல்ஹ் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் ஒற்றுமையை ஏற்படுத்துறது, ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்துறது, அதுதான் இஸ் தலஹ. சரிங்களா? ஒமினல் லர்பி இன்னும் லர்பிலிருந்து நீ சொல்வாய். லர்புனா அடித்தல் என்கின்ற மஸ்தரான வார்த்தையிலிருந்து நீ சொல்வாய். சுல்ஹ் அப்படிங்கிறது மஸ்தரான வார்த்தை. சரிங்களா? பாருங்கள், இழு தரப
இப்போ நோட்டில் நீங்கள் வந்து இழு தரபவை நீங்கள் எழுதியிருக்கக்கூடாது. எதை எழுதியிருக்கணும்? இழு தரப, தா வச்சு தான் எழுதியிருக்கணும். இழு தரப, அசலுகுன்னு போட்டிருக்கு இல்லையா, அந்த அசலுகுங்கிறத எழுதியிருப்பீங்க இல்லையா. அப்போ இழு தரப அப்படிங்கிறது வந்து இஃப் தால மாதிரி இருக்குது இல்லையா. அலிஃப் இருக்குது, இங்கே அலிஃப் இருக்குது, கசர் இருக்குது, அங்கே ஃபாவுக்கு சுக்குன் இருக்குது, இங்கே லாதுக்கு சுக்குன் இருக்குது, அங்கே தாவுக்கு ஃபத்தஹ் இருக்குது, இங்கே தாவுக்கு ஃபத்தஹ் இருக்குது, அங்கே ஐனுக்கு ஃபத்தஹ் இருக்குது, இங்கே ராவுக்கு ஃபத்தஹ் இருக்குது, அங்கே லாமுக்கு ஃபத்தஹ் இருக்குது, இங்கே பாவுக்கு ஃபத்தஹ் இருக்குது. அப்போ இஃப்தால அமைப்பில் இருக்குது. இஃப்தால அமைப்பில் இருந்தாலும் இங்கே என்ன வார்த்தை இருக்குது ஃபாக்கலிமாவில் அப்படின்னு சொன்னால், மேலே சொன்ன 4 எழுத்தில் 2வது எழுத்தான லாது இருக்குது. 2வது எழுத்தான லாது என்ன செய்கிறது? இருக்கிறது. எனவே இழு தரப அப்படிங்கிறத எப்படி மாற்றி படிப்போம் நாம் அப்படின்னு சொன்னால், இழு தரப, இழு தரப, தா வச்சு வர்றத இழு தரப என்று நாம் என்ன செய்வோம்? படிப்போம். சரிங்களா? அது மாதிரி ஓமினர் தருதி, தருதிலிருந்து நீ சொல்வாய். சரிங்களா? தருதிலிருந்து நீ சொல்வாய் என்னது? இத்தரத, இத்தரத என்று நீ சொல்வாய். இத்தரதவினுடைய அசல் என்னங்க அப்படின்னு சொன்னால் இத்து தரத. இத்தரதவினுடைய அசல் என்னது? இத்து தரத. இத்து தரத அப்படிங்கிறது மாறினதுக்கான அமைப்பை இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். இத்து தரத அப்படிங்கிறது கொலிபத்தி தா உஹு தா அன். சரி, அதனுடைய தாவை வந்து தாவாக மாற்றணும். அப்புறம் உதிகிமித்த தா உஃபித்தா இ பசார இத்தரத. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ மேலே சொன்ன 2 உதாரணங்களில் சத்து வச்சு வரலை, அப்படி தானே? இஸ்தலஹ அப்படிங்கிறதுலையும் சத்து வச்சு வரல, இழு தரப அப்படிங்கிறதுலையும் சத்து வச்சு வரல. ஆனால் இத்தரதை பார்த்தோம்னு சொன்னால் சத்து வருத. எப்படி சத்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். இப்போது இத்து தரத அப்படிங்கிறது இஃப்தால வசன் மாதிரி தான் இருக்குது. எது மாதிரி தான் இருக்குது? இஃப்தால வசன் மாதிரி இருக்குது. இப்போ இஃப்தால வசனில் இது இருந்தாலும் இதனுடைய ஃபாக்கலிமா வந்து தாவாக இருக்கிறது. ஃபாக்கலிமா எதுவாக இருக்குது? தாவாக இருக்குது. அப்போ ஃபாக்கலிமா தாவாக இருந்தால் என்ன செய்வோம்? எதை மாற்றுவோம் நாம்? அதுக்கு அடுத்து அதிகப்படியான எழுத்தாக வந்திருக்கிற தாவில் தான் வேலை பார்க்கணும். அசல் எழுத்தில் என்ன செய்யக்கூடாது? வேலை பார்க்க கூடாது. மேலே நீங்கள் இஸ்தலஹால பார்த்தாலும் சரி, இழு தரபில் பார்த்தாலும் சரி, எது தான் நம்ம வேலை பார்த்துருப்போம்? அதிகப்படியான எழுத்தாக இருக்கிற தாவில் தான் வேலை பார்த்துருப்போம். அசல் எழுத்தில் கை வைக்கவே கூடாது. அப்போ ஃபாக்கலிமாவாக தோய் வந்ததுனால இங்கே இருக்கிற ஃபாக்கலிமாவுக்கு அடுத்து இருக்கிற அதிகப்படியான அந்த தாவை திரும்ப தோயாக மாற்றுவோம். திரும்ப தோயாக மாற்றிட்டோம். இப்போ தாவை தோயாக மாற்றிட்டோம்னு சொன்னால் 2 தோய் வந்துடுது. தாவை தோயாக மாத்திரம் என்ன வந்துடுது? 2 தோய் வந்துடுது இல்லையா? இப்போ பாருங்கள், 2 தோய் வந்துடுச்சு. இப்போ 2 தோய் வந்திருக்குன்னு சொன்னால் இதில் முதல் தோய்க்கு வந்து சுக்குனும் 2வது தோய்க்கு வந்து ஃபத்தகம் இருக்குது. அப்போ இங்கே இதுகாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரே இனத்தை சார்ந்த 2 எழுத்து ஒன்றன் மின் ஒன்றாக சந்திக்கிறதுனால ஒரு தோயை கொண்டு போய் இன்னொரு தோயோடு நாம் என்ன செய்வோம்? இணைப்போம். இப்படி இணைப்புதலை ஏற்படுத்துறதுக்கு நாம் என்ன செய்வோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இந்த தோயில் ஒரு தோயில் வந்து ஒரு தோயை நீக்கிட்டு இன்னொரு தோயில் நாம் சத்து கொடுத்து ஜபர் என்ன செஞ்சுருவோம்? கொடுத்துருவோம். அப்படி கொடுத்து வந்தது தான் இந்த இத்தரதை. அப்படி கொடுத்து வந்தது தான் இதுங்க இந்த இத்தரதை. அப்போ இழு இத்து தரத அப்படிங்கிறதுல இருந்தால் இத்தரதை அப்படிங்கிறது என்ன செஞ்சுருக்கு? வந்துள்ளது. மீன துல்மி, இன்னும் துல்ம் அப்படிங்கிற வார்த்தையில் மஸ்தரில் இருந்து நீ சொல்வாய் இல்லலம, இல்லலம என்று நீ சொல்வாய். அசுலுஹு இதனுடைய அசலாகிறது இழு தலம, இழு தலம என்பதாகும். அசுலுஹு இதனுடைய வார்த்தை என்பது இழு தலம. அப்போ இந்த இழு தலைமையில் ஒரு சின்ன மாற்றம் என்பது இருக்கிறது. என்ன சின்ன மாற்றம் இருக்குது அப்படின்னு சொன்னால் பாருங்கள். இழு தலைமை அப்படிங்கிறதுல கொலிபத்தி தா உஹு தா அன், அதனுடைய தாவை வந்து தாவாக மாற்றப்பட்டது. ஃபசார எனவே அது எப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் இழு தலைமை என்று மாறிவிட்டது. சும்ம பிறகு கொலிபத்தி தா உ தா என்பது மாற்றப்பட்டுள்ளது. அல் முஹிம்மத்து சானியத்தி தா இ மஜ்முஅத்தன் வ இதுகாமு லா அன் ஃபில் லா இ ஃபசார இல்லலம.
இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த 4வது உதாரணத்தில், அதாவது 4 எழுத்து சொல்லிவிட்டு 4 எழுத்துக்கும் ஒரு உதாரணம் சொல்லிட்டாங்க. சரிங்களா? சாது சொன்னாங்க, சாதுக்கு வந்து இஸ்தலஹங்கிற உதாரணம் சொல்லியாச்சு. லாது சொன்னாங்க, லாதுக்கு இலு தரபுங்கிற உதாரணம் சொல்லியாச்சு. தாவுக்கு இத்து தரத உதாரணம் சொல்லியாச்சு. லாவுக்கு தான் இழு தலைமை. சரியா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இழு தலைமை அப்படிங்கிறதுல வந்து ஃபாக்கலிமா வந்து லோயாக என்ன செஞ்சுருக்கு, வந்திருக்கு. இது லோயாக வந்ததுனால அந்த தாவை வந்து நாம் தோவாக மாற்றிட்டோம். தாவை வந்து என்ன செஞ்சிட்டோம், தோவாக மாற்றிட்டோம். தோவாக மாற்றணுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி என்ன செய்யுது, இழு தலைமை இருக்கா, இழு தலைமைன்னு இருக்குது. இப்போ இந்த இழு தலைமை அப்படிங்கிறது வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் இந்த தாவை திரும்ப லோயாக மாற்றிடுறோம். தா இருந்தது தோயாக மாற்றி, அந்த தோயை திரும்ப லோயாக மாற்றி அப்புறம் என்ன செஞ்சிட்டோம், இதுகாம் செஞ்சு நாம் படிச்சிட்டோம். ஏன் இப்படி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால், இந்த தாவும் லாவும் ஒரு பெரித வித்தியாசம் இல்லாத ஒரு எழுத்துக்களாக இருக்கிறதுனால இங்கே நாம் என்ன செஞ்சிட்டோம், இழு தலைமை அப்படிங்கிறத வந்து இந்த தாவை தோயாக மாற்றி திரும்ப படிக்கிறது சிரமமாக இருக்கிறதுனால திரும்ப அந்த தோயை லோயாக மாற்றி திரும்ப இதுகாம் செஞ்சு என்ன செஞ்சுருக்கிறோம், இல்லலமை அப்படின்னு என்ன செஞ்சுருக்கிறோம், நாம் படிச்சிருக்கிறோம். அப்போ சுருக்கமாக விளங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியான பாடம் தான். இஃப்தஅல அப்படிங்கிற அமைப்பில் வரக்கூடிய வார்த்தைகள், இஃப்தஅல அப்படிங்கிற அமைப்பில் வரக்கூடிய வார்த்தைகளில் ஃபாக்கலிமா சாதாக அல்லது லாதாக அல்லது தாவாக அல்லது லாவாக இருந்தால் நாம் ஃபாக்கலிமாவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அதிகப்படியான எழுத்தாக இருக்கக்கூடிய தாவை தோவாக மாற்றுவோம். தாவை தோவாக மாற்றி படிப்போம். அவ்வளோதான் பாடம். அதே நேரத்தில் அந்த ஃபாக்கலிமா லோயாக இருந்தால், ஃபாக்கலிமா லோயாக இருந்தால் ஃபாக்கலிமாவுக்கு அடுத்து உள்ள தாவை தோயாக மாற்றி பிறகும் தோதுவை கருதி இலகுவை கருதி அந்த தாவை மீண்டும் லோயாக மாற்றி பிறகு இதுகாம் செய்து நாம் படிப்போம். அதுதான் இப்போ நாம் இங்கே படித்தது. சரி, இப்போ இதுக்குள்ள உதாரணங்களுக்கு அர்த்தம் நம்ம சொல்லணும் இல்லையா? இருங்க வாரேன். சரி, அப்போ மின சுல்ஹன்னு சொன்னால் சகோதரத்துவத்தை ஏற்படுத்துறது. அப்போ இஃப்தஅல என்ன அர்த்தம் கொடுக்கும் அப்படிங்கிறத நாம் எங்கே படிச்சிருக்கிறோம், அஜினாஸில் நாம் படிச்சிருக்கிறோம். இஃப்தஅல அப்படிங்கிறது வந்து இஹ்தமல சிரமப்பட்டு சுமந்தான். அப்போ இஸ்தலஹ சிரமப்பட்டு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினான், சிரமப்பட்டு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினான், சிரமப்பட்டு அடித்தான், சிரமப்பட்டு விரைந்து சென்றான், சிரமப்பட்டு ஓடினான் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தங்கள் இதற்கு சொல்லப்படுகிறது. சரி, ரைட்டு. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், விஷயத்தை நீங்கள் கவனிச்சிக்கங்க. உதாரணங்களுக்குள்ள அர்த்தங்கள் தெளிவு வரலன்னு சொன்னாலும் கூட அங்கே சொல்லப்படுகின்ற சட்டங்கள் ரொம்ப முக்கியமானது. அந்த சட்டங்களை மட்டும் நீங்கள் நல்ல ஞாபகத்தில் வைங்க. கதாலிக்க இன்னும் கதாலிக்க இது போன்றுதான் ஜமீஉ முத்தஸர்ரிஃபாத்திஹி அதனுடைய அனைத்து சர்ஃபுகளும் இதே போன்றுதான். அதாவது ஒரு இதில் தான் மாற்றணும் அப்படிங்கிறது இல்லை, அதனுடைய எல்லாத்துலேயும் அதுதான். புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது இஃப்தால அப்படிங்கிற அமைப்பில் இஸ்தலஹ அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு சர்ஃபு, அப்படி தானே? ஃபஸ்ட்டு சர்ஃபில் மட்டும்தான் மாற்றணும். அதுக்கடுத்து வந்து இஸ்தலஹ இஸ்தாலிஹோ அதெல்லாம் வந்து மாற்ற தேவையில்லை அப்படின்னு கிடையாது. எல்லாத்துலேயுமே என்ன செஞ்சுருவோம், மாற்றிடுவோம். எல்லாத்துலேயுமே என்ன செஞ்சுருவோம், மாற்றிடுவோம். மேலே வந்து நீங்கள் ஒரு வாட்டி அஜினாஸில் அந்த சர்ஃபு நீங்கள் படித்து பார்த்துக்கணும். எதை? இஹ்தமல இஹ்தமிலு இஹ்திமாலன் பஹுவ முஹ்தமிலுன் அப்படின்னு இருக்குது இல்லையா? அந்த சர்ஃபு நீங்கள் ஒரு வாட்டி படித்து பார்த்தீங்கன்னா தான் இந்த இஸ்தலஹவை நீங்கள் சர்ஃப் செய்ய முடியும். இந்த உதாரணத்துக்கு ஒரு வாட்டி நான் உங்களுக்கு அந்த சர்ஃபை செஞ்சு காமிக்கிறேன்.
பாருங்க இருக்கா. இப்போ இந்த யஹ்தமில், இப்போ இந்த சர்ஃபு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு சர்ஃபு வந்து ஈஸியாக செய்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான் இது. இப்போ இஸ்தலஹாவை நீங்கள் சர்வு செஞ்சு பார்க்கணும். அப்போ இஸ்தலஹா சர்வு செய்ய முடியல, தெரியலை, ரொம்ப நாள் ஆச்சு சர்வு செஞ்சே ஞாபகமே வரமாட்டுக்கு அப்படின்னு சொன்னால், எந்த அமைப்பில் உள்ள வார்த்தையை நீங்கள் சர்வு செய்ய போகிறீங்களோ அந்த வசனம் எடுத்து வச்சுக்கணும். நம்ம இப்போ இஃப்தாலை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இஃப்தால வசனில் வரக்கூடிய உதாரணங்களில் வந்து இஹ்தமலை தான். சரியா? இப்போ இஹ்தமலை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு சர்வு செஞ்சு பார்க்கலாம். இஸ்தலஹ பாருங்கள், இஹ்தமலை இங்கே இருக்கும். ஆனால் நீங்கள் இங்கே இஹ்தமலை வந்து கணக்கில் எடுக்காமல் எதை நீங்கள் சர்வு செய்கிறீங்களோ அதையே வச்சு பாருங்கள். இஸ்தலஹ இஸ்தலஹ யஸ்தலிஹு இஸ்திலாஹன் ஃபஹுவ முஸ்தலிஹுன். உஸ்துலிஹ யுஸ்தலஹு இஸ்திலாஹன் ஃபஹுவ முஸ்தலஹுன். இஸ்தலிஹ் லியஸ்தலிஹ் லியுஸ்தலிஹ். லா தஸ்தலிஹ் லா யஸ்தலிஹ் லா யுஸ்தலிஹ் லா யுஸ்தலஹ். இப்படி சர்வு செஞ்சு பாருங்கள். அப்போ இதில் தான் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. ரெண்டாவதில் மாதிலையும் மாற்றியாச்சு, முஸ்தக்பிலில் மாற்றிடுவோம், மஸ்தரில் மாற்றுவோம், இஸ்மு ஃபாயிலில் மாற்றுவோம், மஜ்ஹூலில் மாற்றுவோம், மஜ்ஹூல் முஸ்தக்பிலில் மாற்றுவோம், அடுத்து மஸ்தரில் மாற்றுவோம், அடுத்து இஸ்மு ஃபாயில் மாற்றுவோம். அம்ரு ஹாதிரில், அம்ரு காயிபில் அம்ரு, அது மாதிரி நஹி ஹாதிரில், நஹி காயிபு, எல்லாத்துலேயுமே என்ன செஞ்சு தான் படிப்போம். அந்த தாவை தோயாக மாற்றி தான் படிப்போம். அந்த தாவை எதாத்தான் மாற்றி படிப்போங்க, தோயாகத்தான் மாற்றி படிக்க வேண்டும். அதுதான் சொல்கிறாங்க. எல்லா சர்ஃபுகள்லேயுமே மாற்றிடுவோம், ஒன்றில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் என்ன செஞ்சுருவோம், மாற்றிடுவோம். புரியுதா? கதாலிக்க இன்னும் கதாலிக்க அதுபோன்று தான் ஜமீஉல் முத்தஸர்ரிஃபாத்திஹி அதனுடைய அனைத்து சர்ஃபுகளிலும் அதே போன்று தான் நாம் படிக்க வேண்டும். சரிங்களா? அதனுடைய அனைத்து சர்ஃபுகளையும் சொன்னால் என்னது, நம்ம இப்போ படித்தோமா இல்லையா, அதில் ஐ முத்தஸர்ரிஃபாத்தி குல்லி வாஹிதின் மின் இஸ்தலஹ வயல்தரப இத்தரத வயல்தலம மினல் முதாரிஇ, அதான் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அதாவது 3வது நம்பரை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதாவது முத்தஸர்ரிஃபாத்தி குல்லி வாஹிதின் ஒவ்வொரு சர்ஃபுகளிலும் மின் இஸ்தலஹ அப்படிங்கிறதுலையும், இலுத்தரப அப்படிங்கிறதுலையும், இத்தரத அப்படிங்கிறதுலையும், இல்லலம அப்படிங்கிறதுலையும், இந்த 4லையும் ஒவ்வொரு சர்ஃபுகள்லையுமே நாம் அந்த எழுத்தை மாற்றி தான் படிப்போம். அதாவது மினல் முதாரிஇ முதாரியில், இஸ்மு ஃபாயிலி இஸ்மு ஃபாயிலில், இஸ்மு மஃபூலில், ஒரு அம்ருல, ஒரு நஹியில், கைருஹா, அது அல்லாது இன்னும் என்னெல்லாம் வருதோ அது எல்லாத்துலேயும் நாம் என்ன செய்வோம், இப்படி மாற்றி தாங்க படிப்போம். அப்போ அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் மாற்றணும்னு என்ன செஞ்சிடாதீங்க, நீங்கள் நினச்சிடாதீங்க. எல்லா இடத்துலையும் என்ன செய்து தான் ஆக வேண்டும், மாற்றி தான் ஆக வேண்டும். அப்போ பாருங்கள், யஸ்தலிஹு அப்படின்னு இருக்குது. அப்போ யஸ்தலிஹு அப்படிங்கிறதுனுடைய அசல் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். யஸ்தலிஹு அப்படின்னு சொன்னால், இப்போ இங்கே ஃபா கலிமாவுக்கு அடுத்து தோய் வந்திருக்கு. யா வந்து அலாமத்துல் முஸ்தக்பில், சாத் ஃபா கலிமா, தா அதிகப்படியான எழுத்து, லாம் ஐன் கலிமா, ஹா லாம் கலிமா. சரியா? இப்போ இந்த தா வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டால், இங்கே தா இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. அசல் என்னவாக இருக்கும் அப்படின்னா எஸ் தலிஹு அப்படின்ட்டு அலிஃப் பா தா தான் இருக்கும். வழங்குதா உங்களுக்கு? ஏன் தா தான் இருக்குன்னு சொல்லுதோம் அப்படின்னா, இங்கே அசலை பார்த்தா தெரியும். இஸ் தலஹ அசல் நீங்கள் நோட்டில் எழுதிருக்கீங்கல்ல, ஃபஸ்ட்டு நோட்டில் எழுதினீங்கல்ல, அதனுடைய அசல் வந்து இஸ் தலஹ. அப்போ அதுக்கு வந்து முஸ்தக்பில் வரும்போது எஸ் தலிஹுன்னு சொல்லி தா தான் என்ன செய்யும், வரும். அப்போ அங்கேயும் தா வந்ததுனால அந்த தாவை நாம் என்ன செஞ்சிட்டோம், மாற்றிட்டோம். வழங்குதா உங்களுக்கு? அது மாதிரி ஃபஹுவ முஸ்தலிஹுன் இதுலேயும் தா தான் என்ன செய்யிருக்கும், அதை தான் நம்ம தோயாக மாற்றிருக்கிறோம். கதாலிக்க முஸ்தலஹுன்லையும் அப்படி தான், இஸ்தலஹ் அப்படிங்கிறது அப்படி தான், லா தஸ்தலிஹ் அப்படிங்கிறதுலையும் அப்படி தாங்க. எல்லாத்துலேயுமே என்ன செஞ்சுருக்கிறோம், நாம் தாவை வந்து தாவாக மாற்றி படித்திருக்கின்றோம். சரி, அப்போ மேலே ஒரு 4 எழுத்தை சொன்னாங்க. சாதாக வந்தால், லாதாக வந்தால், தோவாக வந்தால், லோயாக வந்தால், அந்த ஃபா கலிமாவுக்கு அடுத்து வரக்கூடிய தாவை தோயாக நாம் மாற்றி படிப்போம். ஆனால் லோயாக ஃபா கலிமா வந்ததுன்னு சொன்னால் அந்த தாவை தோயாக மாற்றி திரும்ப இலகுவை நாடி
தாவையும் லோயாக மாற்றி இதுகாம் செஞ்சு படிப்போம். 4வது வழிமுறையில் மட்டும் அது. இந்த 4வது வழிமுறையில் மட்டும் இதை கடைப்பிடிப்போம். சரியா? மற்ற எல்லாத்துலேயுமே தாவை வந்து தோயாக மாற்றுவோம். சரிங்களா? இப்போது இந்த இஃப்தாலவினுடைய ஃபாக்களிமா வேறு சில எழுத்தாண்கள் தான் என்ன செய்வோம் அப்படிங்கிறது தான் இப்போ சொல்ல போகிறாங்க. இப்போது நீங்கள் சில உதாரணங்களை எழுதணும். இதில் வந்து இப்போது நம்ம படித்ததில் இருந்து 1 2 3 நம்ம படித்ததுலேருந்து 3வது லைனை பாருங்கள். 3வது லைனில் அஸ்லுஹு அப்படின்னு போட்டு இது தரத, இந்த இது தரதவை எழுதுங்க. அப்புறம் அதே வரிசையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தக்கர அதை எழுதுங்க. அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ் தஜர அப்படிங்கிறத எழுதுங்க. இஸ் தஜர, இந்த 3 உதாரணத்தை எழுதுங்க. இப்போ நம்ம படித்த லைனில் இருந்து 3வது லைனில் உள்ள இது தரத அப்படிங்கிறதையும், அதே இதில் இது தக்கர அப்படிங்கிறதையும், அடுத்து கீழே இஸ் தஜர அப்படிங்கிறதையும், அடுத்து இஸ் தஜர அப்படிங்கிறதையும் என்ன செஞ்சுருங்க, எழுதுங்க. சரியா? இந்த சட்டங்களை நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கணும். உதாரணங்குள்ள அர்த்தங்கள் வந்து உங்களுக்கு பிடிபடலை அப்படின்னு சொன்னாலும் சட்டங்கள் என்னது ரொம்ப முக்கியம். சட்டங்களை சொல்கிறதுக்காக வேண்டி தான் இந்த பாடமே. சரியா? அப்போ பாருங்கள், இப்போ என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொன்னால், இன்னும் மத்தா எப்போது காண ஆகிவிடுகிறதோ ஃபாஉ வசனி இஃப்தால வசனினுடைய சாக்களிமா எப்போது ஆகிவிடுகிறதோ தாலன் தாலாக, அல்லது ஜாலாக, அல்லது ஜாவாக சொல்லுதாங்க. ஃபாக்களிமா எப்போது இஃப்தால வசனில் வரக்கூடிய அந்த வார்த்தைகளுடைய ஃபாக்களிமா தாலாக, ஜாலாக, ஜாவாக மாறிடுதோ அப்போ கொலிபத்தி தாவுஹு அதனுடைய தாவை புரட்டப்படும், தாலாக புரட்டப்படும். ஃபதகூலு எனவே நீ சொல்வாய், ஃபி இஃப்தால வசனில் நீ சொல்வாய், மின தர்து என்கின்ற வார்த்தையில் இத்தர என்று நீ சொல்வாய். இப்போ இத்தரவினுடைய அசலை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தர, நீங்கள் நோட்டில் எழுதிருக்கீங்களா? இது தர எது மாதிரி இருக்குது? இஃப் தஅல மாதிரி இருக்குது. இது தர. இப்போ இது தர இஃப் தஅல மாதிரி இருந்தாலும் ஃபாக்களிமா எதுவாக வந்திருக்கு? தாலாக வந்திருக்கு. இப்போ தாலாக வந்ததுன்னு சொன்னால் தாவை தாலாக புரட்டணும்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ இந்த தாவை தாலாக புரட்டினா 2 தால் அடுத்தடுத்து வந்துடுது. இங்கே ஒரு தால் வந்து ஆல்ரெடி இருக்குது ஃபாக்களிமாவில். இந்த தாவை தாலாக புரட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு தால் வந்துடுது. இப்போ ஒரே இனத்தை சார்ந்த 2 எழுத்து ஒன்றன் ஒன்று சந்திக்கிறது. அதில் முதல் எழுத்து சுக்குன் வைத்தும் 2வது எழுத்து ஹரக்கத்து வைத்தும் இருக்கிறதுனால 2 எழுத்துக்களில் நாம் இதுகாம் செஞ்சுருவோம். இணைத்து சத்து வைத்து நாம் என்ன செய்வோம்? படிப்போம். சரிங்களா? அது மாதிரி ஒமின திக்ரிலி சொல்வாய் இஸ்ஸக்கர என்று நீ சொல்வாய். இப்போது இஸ்ஸக்கர வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்ம மேலே படிக்கும்போது 4வது ஒரு வழிமுறையை படித்த பாருங்க, அந்த வழிமுறையில் தான் இஸ்ஸக்கர அப்படிங்கிறது மாறி இருக்குது. சரிங்களா? அதாவது அசல் வந்து இது தக்கரன் இருக்குது. அசல் என்னவா இருக்குது? இது தக்கரன் இருக்குது. இப்போ ஜாலாக வந்து ஃபாக்களிமா என்ன செய்து இருக்குது? இது தக்கர அப்படிங்கிறதுனுடைய ஃபாக்களிமா எதுவாக இருக்குது? ஜாலாக இருக்குது. இப்போ ஜாலாக இருக்கிறதுனால இந்த தாவை நாம் என்ன செய்வோம்? தாலாக புரட்டிடுவோம். இந்த தாவை தாலாக புரட்டுவோம். அப்போ தாலாக புரட்டோன்னு சொன்னால் முதல் எழுத்து ஜாலும் 2வது எழுத்து தாலும் இருக்குது. அதனால் படிக்கிறது கஷ்டம். படிக்கிறது கஷ்டமாக இருக்கிறதுனால திரும்ப இங்கே புரட்டப்பட்ட அந்த தாலை மீண்டும் ஜாலாக புரட்டி இதுகாம் செஞ்சு இஸ்ஸக்கரன் படிப்போம். வணங்குதா உங்களுக்கு? என்ன செய்வோம்?
இசு தக்கர அப்படிங்கிறதுல முதல்ல இங்கே ஃபாக்களிமாவாக ஜால் இருக்கிறதுனால இந்த தாவை தாலாக என்ன செஞ்சிருவோம், புரட்டிடுவோம். இப்போ தாலாக புரட்டிட்டோன்னு சொன்னால் ஃபாக்களிமா வந்து ஜாலாக இருக்குது, அடுத்த எழுத்து தால் அப்படின்னு இருக்குது. இப்போ இது ரெண்டு எழுத்துமே ஒரே ஒத்து போகிற எழுத்து மாதிரி இருக்குது. அதனால் இது படிக்கிறது கொஞ்சம் சிரமம். அதனால் என்ன செய்வோம் அப்படின்னா திரும்ப இலகுவை கருதி அந்த தாலை ஜாலாக புரட்டுவோம். நம்ம மேலாவது ஒரு 4வது வழிமுறை செஞ்சோம் இல்லையா மேலே படிக்கும்போது, அந்த 4வது வழிமுறையை இங்கே 2வதுலேயே நம்ம என்ன செஞ்சுருவோம், செய்து விடுவோம். சரிங்களா? அப்போ இது தக்கர அப்படின்னு இருந்தது வந்து இஸ்ஸக்கரன்னு மாறி இருக்கு. அப்போ இஸ்ஸக்கரை தனியாக ஒரு வசனம் நம்ம அப்படி படிக்கவே இல்லையே, நீங்கள் யோசிக்கக்கூடாது. எதுக்கு இப்போ இதெல்லாம் நம்ம படித்து தெரிகிறோம்? இஸ்ஸக்கரை என்னடா இஸ்ஸக்கரன்னு வருது, இது என்னடா இது இஃப்அல அப்படின்னு படிச்சிருக்கிறோம், இது என்ன இஸ்ஸக்கரை, இது என்ன வசனு அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, யோசிக்கக்கூடாது. இல்லைங்க, இஸ்ஸக்கரை அப்படின்னு சொல்லி வந்திருக்குன்னு சொன்னால் இது இஃப்தால வசன் தான். இது இஃப்தால வசன்லேருந்து இது எப்படி மாறி வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த பாடத்தை நம்ம என்ன செய்கிறோம், படிக்கிறோம். அங்கே தான் உங்களுக்கு. சரி, அடுத்து ஓமின இஸ்தஜர. இஸ்தஜர அப்படின்னு நம்ம இப்போ இங்கே படிக்கிறோமில்ல. இப்போ இந்த இஸ்தஜரவினுடைய அசல் என்ன இருக்கும் அப்படின்னா இஸ் தஜர, இஸ் தஜர அப்படின்னு இருக்கும். இந்த இஸ் தஜரவில் ஃபாக்களிமாவாக ஜா இருக்கிறது. எனவே அந்த தாவை நாம் தாலாக என்ன செய்து விடுவோம், புரட்டி விடுவோம். அப்போ இஸ் தஜர அப்படிங்கிறது இஸ் தஜர என்று மாறிவிட்டது. சரிங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்குள்ளே உதாரணங்களுக்குள்ள நான் அர்த்தங்களை இன்ஷால்லா அடுத்த பாடத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் மதா எப்போது காண நிகழ்ந்து விடுகிறதோ ஆகிவிடுகிறதோ ஃபாஉ வசனி ஃபாக்களிமாவினுடைய இஃப்தால வசனினுடைய ஃபாக்களிமா எப்போது நிகழ்ந்து விடுகிறதோ வாவன் வாவாக, அவு அல்லது யா அன் யாவாக, அவு அல்லது சா அன் சாவாக. இப்போ இங்கேயும் நீங்கள் சில உதாரணத்தை எழுதணும். இதெல்லாம் நோட்டில் எழுதி நீங்கள் அடித்து செஞ்சால் தான் வரும். சரியா? சரி, இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ கீழே இருந்து 2வது லைனில் அஸ்லுஹு அப்படின்னு போட்டு யூ தாதன் இருக்குது பாருங்கள். இதை எழுதுங்க, யூ தாத, இதை எழுதிங்க, யூ தாத. சரியா? அடுத்து கீழ் லைனில் ஈ தசர, ஈ தசர, இது எழுதிக்கங்க. அடுத்து இஸ் தகர, இது எழுதிக்கங்க, இஸ் தகர, இஸ் தகர. எழுதிட்டீங்களா? உதாரணங்களை எழுதிக்கிட்டால் தான் உங்களுக்கு புரியும். முதல்ல யூ தாத, ஈ தசர, இஸ் தகர, இஸ் தகர. சரியா? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இஃப்தால அப்படிங்கிற அமைப்பில் வரக்கூடியதில் ஃபாக்களிமா வந்து வாவாக அல்லது யாவாக அல்லது சாவாக இருந்ததுன்னு சொன்னால் இங்கே ஃபாக்களிமாவையே நாம் மாற்றிடுவோம். இங்கே எதையே மாற்றிடுவோம், நாம் ஃபாக்களிமா இருக்குல்ல, அந்த ஃபாக்களிமாவையே என்ன செஞ்சுருவோம், மாற்றிடுவோம். மேலே வந்து ஃபாக்களிமாவுக்கு அடுத்து இருக்கிற தாவை தான் மாற்றணும். 2 ஸ்டெப்பு நாம் படித்தோம் இல்லையா, அந்த 2 ஸ்டெப்லையும் எதை தான் மாற்றிருப்போம், நாம் ஃபாக்களிமாவுக்கு அடுத்து வரக்கூடிய தாவை தான் எந்த எழுத்தாக மாற்றணும் அப்படிங்கிறத நாம் படிச்சிருப்போம். இங்கே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபாக்களிமா இந்த 3 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்தாக இருந்தால் அந்த ஃபாக்களிமாவையே நாம் என்ன செஞ்சிடுறது, மாற்றிடுறது. சரிங்களா? எதுவாக மாற்றுவோம் அப்படின்னு சொன்னால் தாவாக மாற்றிடுவோம். ஸோ இப்போ நீங்கள் நோட்டில் எழுதியிருக்கீங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். யூ தாத அப்படின்னு இருக்குது. நோட்டில் எழுதுனீங்களா? இப்போது நோட்டில் எழுதுனா தான் புரியும்.
யூத்தாத அப்படின்னு இருக்குது. இப்போ யூத்தாத எப்படி இருக்குது? இஃப்தால மாதிரி இருக்குது. யூத்தாத இஃப்தால, இஃப்தால யூத்தாத இல்லையா, ஒரே மாதிரி இருக்குது. இப்போ இந்த அமைப்பில் இஃப்தால அமைப்பில் வந்ததுனால யூத்தாதவில் ஃபாக்கலிமா எது அப்படின்னா வாவ் தான் ஃபாக்கலிமா. வாவ் தான் என்னதுங்க? ஃபாக்கலிமா. இந்த ஃபாக்கலிமா எப்படிப்பட்ட எழுத்தாக இருக்குது அப்படின்னா, இப்போ மேலே சொன்ன 3 எழுத்துக்களில் ஒரு எழுத்தாக இருக்குது. மேலே 3 எழுத்து சொன்னாங்க. என்ன எழுத்து? வாவ், யா, சா இல்லையா? 3 எழுத்துக்களில் ஒரு எழுத்தாக என்ன செய்யுது இருக்குது. அதனால் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த வாவ் ஃபாக்கலிமாவை நாம் தாவாக மாற்றிடுவோம். ஃபாக்கலிமாவை எதுவாக மாற்றிடுவோம்? தாவாக மாற்றிடுவோம். தாவாக மாத்திர என்ன நடக்கும்? 2 எழுத்துக்கள் ஒரே இடத்துல சந்திக்கிற மாதிரி இருக்குது. அதனால் என்ன செஞ்சுருவோம் அப்படின்னு சொன்னால், ஒரு தாவை இன்னொரு தாவோட நாம் இணைத்து சத்து செய்து விடுவோம். அப்படி நாம் சத்து செய்து விட்டோம்னு சொன்னால் இத்த என்று வந்துவிடும். என்னவாக வந்துடும்? இத்த அப்படின்னு வந்துடும். சரியா? இப்போ அடுத்து இருக்கிற 2வது உதாரணத்தை நீங்கள் அதே மாதிரி ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள். ஈத்தசர எழுதியிருப்பீங்க இல்லையா? ஈத்தசர அப்படிங்கிறதுல ஃபாக்கலிமாவாக எது இருக்குது? யா இருக்குது. அந்த யா மேல் சொன்ன 3 எழுத்துக்களில் ஒரு எழுத்தாக இருக்குது. எனவே யாவை தாவாக மாற்றுவோம். தாவாக மாற்றினா 2 தா ஒரே இடத்துல சந்திக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அங்கே சத்தை ஏற்படுத்தி இத்தசர என்று படிப்போம். ஈத்தசர அப்படிங்கிறது இத்தசர. அடுத்து இசு தகராவை பாருங்கள். 3வது உதாரணம் பாருங்கள். இசு தகர. இப்போ இசு தகர அப்படிங்கிறதுல ஃபாக்கலிமாவாக சா இருக்குது. அந்த சா மேல் சொன்ன 3 எழுத்துக்களில் ஒரு எழுத்தாக இருக்கிறது. அப்போ என்ன செய்ய வேண்டியதுனா, சாவை தாவாக மாற்றிட வேண்டியதான். சாவை தாவாக மாற்றணும்னு சொன்னால் இசு தகர அப்படிங்கிறது இத்தகர என்று மாறிவிடுகிறது. சரிங்களா? சரி, இப்போ இந்த இஃப்தால வசனுடைய பாடத்தை நிறைவு செய்கிறாங்க. நல்லா நீங்கள் விளங்கிக்கோங்க. இஃப்தால அமைப்புக்கு இஃப்தால வசனுடைய அமைப்பில் 3 விஷயங்கள் இங்கே கவனிக்கப்படணும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இஃப்தால அமைப்பில் வரக்கூடிய வார்த்தைகள், இஃப்தால அமைப்பில் வரக்கூடிய வார்த்தைகளில் ஃபாக்கலிமா சாதாக அல்லது லாதாக அல்லது தாவாக அல்லது லாவாக இருந்ததுன்னு சொன்னால், ஃபாக்கலிமாவுக்கு அடுத்து இருக்கிற தாவை தோயாக மாற்றி படிப்போம். சுருக்கமாக அழைக்கிங்க, தாவை தோயாக மாற்றி படிப்போம். அதே நேரத்தில் லோயாக இருக்கக்கூடிய, லோயாக ஃபாக்கலிமா இருந்ததுன்னு சொன்னால், அதுக்கு அடுத்து வரக்கூடிய தாவை தோயாக மாற்றுவோம். ஆனால் தோயாக மாற்றினா படிக்கிறது சிரமமாக இருக்கும். அதனால் அந்த தோயை திரும்ப லோயாக மாற்றி நாம் படிப்போம். அடுத்து இஃப்தால அமைப்பில் வரக்கூடியதில் ஃபாக்கலிமாவாக அந்த எழுத்து ஃபாக்கலிமா தாலாக அல்லது ஜாலாக அல்லது ஜாவாக இருந்தது அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்துலையும் ஃபாக்கலிமாவுக்கு அடுத்து இருக்கிற தாவை நாம் தாலாக மாற்றுவோம். அங்கே சாதாக லாதாக தாவாக லோவாக இருந்ததுன்னு சொன்னால் தாவை தோயாக மாற்றுவோம். அதே நேரத்தில் தாலாக ஜாலாக ஜாவாக வந்ததுன்னு சொன்னால் தாவை தாலாக மாற்றி படிப்போம். ஜால் வரக்கூடிய இடத்துல ஃபாக்கலிமாவாக ஜால் வந்ததுன்னு சொன்னால் அங்கேயும் தாவை தாலாக மாற்றுவோம். அதற்கு பிறகு இலகுவை கருதி அந்த தாலை திரும்ப ஜாலாக மாற்றி படிப்போம். 3வது ஃபாக்கலிமாவாக வாவோ அல்லது யாவோ அல்லது சாவோ வந்ததுன்னு சொன்னால், இங்கே நாம் ஃபாக்கலிமாவுக்கு அடுத்து இருக்கிற தாவை மாற்ற மாட்டோம், ஃபாக்கலிமாவையே மாற்றிடுவோம். எதுவே மாற்றிடுவோம்? நாம் ஃபாக்கலிமாவையே மாற்றுவோம். ஃபாக்கலிமாவை எதுவாக மாற்றுவோம்? நாம் தாவாக மாற்றுவோம். அப்போ ஃபாக்கலிமாவுக்கு அடுத்து ஆல்ரெடி தா தான் இருக்கும். ஃபாக்கலிமாவுக்கு அடுத்து ஆல்ரெடி எது தான் இருக்கும்? தா தான் இருக்கும். திரும்ப அந்த தாவாக அங்கே இருக்கிறதுனால 2 தாவாக மாறிவிடுகிறது. எனவே நாம் இங்கே என்ன செஞ்சுருவோங்க? இதுகாம் செய்து படித்து விடுவோம். இதுதான் இஃப்தால அமைப்பில் வரக்கூடிய இந்த விஷயத்திற்கான சட்டங்களாக இருக்கிறது. அப்போ இந்த சட்டங்களை நீங்கள் ஞாபகம் வைக்கணும். எதுக்கு ஞாபகம் வைக்கணும்? எங்கேயாவது
இத்தசரன் வந்து சொன்னால் இத்தசரன் ஒரு வசனம் நம்ம படிக்கலையே, இத்தசர என்ன புதுசாக இருக்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. இல்லை, இத்தசர அப்படிங்கிறது வந்து இஃப்தால. எப்படி இஃப்தாலன்னு சொல்கிறீங்க? இல்லை, இதனுடைய அசலை பார்த்தீங்கன்னா ஈத்தசரன் இருக்கும். அசல் எப்படி இருக்கும்? ஈத்தசரன் இருக்கும். இப்போ ஈத்தசர அப்படிங்கிறதுனுடைய அசலில் இருந்து தான் இத்தசர வந்துச்சு. எனவே இது இத்தசரன்கிறது இஃப்தால மாதிரி தான் அப்படின்னு சொல்லி நினச்சி நாம் விளங்கி வைத்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இதனுடைய உதாரணங்களுக்குள்ள அர்த்தங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தை நம்ம நடத்தும் போது தெளிவுபடுத்துவோம். ஏன்னா உதாரணங்கள் தெளிவான முறையில் உங்களுக்கு சொன்னால் தான் உதாரணங்கள் புரியப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.